Good morning students, I am MRK. Today class 12th Max chapter 7 Applications of Differential Calculus exercise 7.5 11th sum பார்க்குறோம் L'Hopital rules apply பண்ணி limit sum only 5 mark பார்த்துக்கிட்டு இருக்கோம் ப்ளஸ் ஃபஸ்ட்டு வந்து given sum வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது indeterminate ஃபார்மில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஜீரோன்னு கொடுத்துருக்கு அப்போ காஸ் ஜீரோ அப்படின்னா 1 மேலே 1/0 போட்டால் நாட் டிஃபைன் அப்போ 1/4 நாட் டிஃபைன் அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பவர்ஸ் உள்ள சம் ஃபுல்லாக ஒய்ன்னு எடுத்து இல்லை கேபிட்டல் ஏன்னு எடுத்து சில பேர் செய்வாங்க, சில டீச்சர்ஸு பார்த்துக்கோ. டேக்கிங் லாக் ஆன் போஸ்டேன்னு எடுத்து செய்யணும், அவ்வளோதான். காஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1/x² எடுத்தாச்சு. இப்போ டேக்கிங் லாக் ஆன் போஸ்டேன்னு எடுத்திங்கன்னா லாக் ஒய் ஈக்குவல் டு சரிங்களா லாக் காஸ் எக்ஸு ஹோல் பவர் 1/x². இப்போ x² வந்து முன்னாடி கொண்டு வந்துரு, இது லாக் ரூல். லாக் ரூல் படி வெளியில் எடுத்தோம்னா இங்கிட்டு சைடில் கொண்டு வந்துட்டோம்னா 1/x² லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ இது வந்து f(x/g(x) கொண்டு வரனால மேலே அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா லாகு காஸ் எக்ஸு டிவைடட் பை x²ன்னு வந்துருண்டா தம்பி. அப்படியே மேலே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இது கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ வந்து f(x/g(xன்னு வந்து ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு பாரு. இப்போ லிமிட் சேர்த்துக்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் லாக் ஒய் லெஃப்ட் சைடில் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் டினாமினேட்டரில் வந்து x² இருக்குது, நியூமரேட்டரில் வந்து லாக் காஸ் எக்ஸ் இருக்குது. ஓகே, 0 ப்ளஸ்ன்னு போட்டோம்னா 0. அப்போ 0/0 ஃபார்மேட் அப்படின்னு அர்த்தம். கீழே போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதில் 0, அப்போ மேலே 0 தான் வரும். 0/0 ஃபார்மேட்டில் இருக்குது, ஃபார்ம் வடிவம் அப்படின்னு அர்த்தம். குட். இப்போ பை L'Hopital ரூல் அப்ளை பண்ணி எழுதிருக்கடா தம்பி. L'Hopital ரூல் அப்ளை பண்ணி சென்டென்ஸ் எழுதிரு. இந்த கேப்பில் டிஃபரன்ஷியேட் பண்ணி கொண்டு போகணும் கணக்கை. எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் இப்போ கீழே உள்ள x² வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2xடா தம்பி, சிம்பிளாக. இப்போ லாக் எக்ஸ்னா 1/cos x. அப்போ காஸ் எக்ஸுக்கு பார்த்தா என்ன வந்துடும், -sin x அப்படின்னு வந்துடும்டா தம்பி. இப்போ நீ சரி பண்ணிவிட்டு அப்புறம் கூட ஃபார்முலா இது போட்டுக்க, அப்ளை பண்ணிக்க. லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் என்ன வந்துடும், -sin x/cos x அப்படின்னு வந்துடும். ஹோல் டிவைடட் பை என்ன வந்துச்சு, 2/2xன்னு வந்துருக்கு. அப்போ இதை இன்ட்டு போட்டு தலாகளை மாற்றினோம்னா ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பாரு. 1/2xன்னு வந்துடும். சரிங்களா, 1/2x அப்படின்னு வந்துடும். சரி, ரைட்டு. இப்போ 0 போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவுமே என்ன ஃபார்மெட்டில் வந்துடும், 0/0 ஃபார்மெட்டில் தான் வரும். ஏன்னா மேலே sin 0 தான், இங்கே இது 2 மல்டிப்ளைல இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இந்த எக்ஸுக்கு 0 போட்டோம்னா இது 2 மல்டிப்ளை, இது வந்து 1 கிடைக்கும். இதில் வேல்யூ காசு 0 1, இது 2 × 0 0, 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் அப்போ ஸ்டெப் என்ன செய்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுட்டு பொறுமையாக செஞ்சுக்கோம். ரைட். லிமிட் மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் கொண்டு போகணும். லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் பை L'Hopital ரூல்ஸ், அந்த ரூல் படி அகைன் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். -sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் இருக்கட்டும், sin x பண்ணால் cos x. நெக்ஸ்ட்டு யூவி மெத்தடில் பண்ணணும். cos x வச்சுக்கோ, ரைட் பண்ணிக்கோ. ரைட் பண்ணிட்டீங்கன்னா 2x பண்ணால் 2 ப்ளஸ்ஸு 2x வச்சுக்கோ. cos x பண்ணால் -sin x, ஏன்னா யூவி மெத்தடில் இருக்குது ப்ராடக்ட் ரூலில். ஓகே, குட். இப்போ நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் போட்டு பார்ப்போம். ரைட்டு. மேலே வந்து என்ன இருக்குது, cos x இருக்குது. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் -cos x பை அப்படின்னு எழுதிட்டு 2 cos x. வெரி குட். அடுத்து -2x sin x அப்படின்னு வருது. இப்போ நான் வந்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன் இதை 0வை. cos 0 மேலே cos 0 அப்படின்னா 1ன்னு வந்துடும். கீழே என்ன ஆகுன்னு பாரு, 2 × 1, ரைட்டு, cos 0. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், sin 0 இந்த எக்ஸுக்கு போட்டாலும் 0 ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன வருது, -1/2ன்னு வருதுடா தம்பி. -1/2ன்னு வருது. அப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் லாக் ஒய்ன்னு இருக்குது. இப்போ லாகை வெளியில் எடுக்கணும்னா பை காம்போசிஷன் ரூல் அப்படின்னு சொன்னேன். அந்த ரூல் படி வெளியில் எடுத்துட்டிங்கன்னா லாக் ஆஃப்னு வந்துடும்.
லிமிட்னு எழுதி எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ்ன்னு எழுதி என்ன ஓகே ஒய் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டு போட்டு -1/2. இப்போ இதுக்கு பேர் லாகரதமிக் ஃபார்ம். அப்போ பவர் எக்ஸ்பான்சியல் ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ இது உள்ளே கொண்டு வந்துட்டு இந்த லாக் டேம் ஃபுல்லாக வெளியில் லிமிட்டை ஃபுல்லாக வெளியில் கொண்டு போனோம்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஓகேயா ஒய் அப்படின்னு எழுதிட்டு பவர் -1/2 அப்படின்னு வரும். ஓகே இப்போ நான் தலால் எழுதுகிறேன் ரிவர்ஸில். லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் அப்படின்னு எழுதிட்டுறா தம்பி. ஒய்க்கு போல் ரீப்ளேஸ் பண்ணால் கணக்கில் உள்ளது என்ன இருக்குது, காஸ் எக்ஸு ஹோல் பவர் 1/x² இருக்குடா தம்பி. ஈக்குவல் டு புரியுதா சொல்கிறது, ஈக்குவல் டு என்ன இருக்குது, ஈக்குவல் டு போட்ட பிறகு இங்கிட்டு பவர் -1/2 இருக்குது. பவர் -1/2னா 1/+1/2 எழுதலாம். பவர் 1/e + 1/2 மேலே கொண்டு போனால் தான் -1/2 வரும். அப்போ 1/√e எழுதலாம்டா தம்பி. இதுதான் ரிக்வயர்டு ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்க சொல்கிறது. ரிக்வயர்டு ஆன்சர்ன்றது இதுதான். நிதானமாக கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்க. ஓகே, இதை இங்கே எழுதிடணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.